ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அருண்விஜய் ப்ரோவோட வண்டி ரெடி பண்ணிட்டு எல்லாம் சும்மா கட்டிடம் காலையை அவுத்து விட்ட மாதிரி கர 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 கரன்னு பறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நேராக எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக உடுப்பி போகிற வழியில் 2-3 பிளேஸ் பிளான் பண்ணி இருந்தோம். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ இந்த பைக் ப்ராப்ளம் இஷ்யூ வந்ததுனால அந்த பிளான்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இப்போ ஒரு போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிக்கு லிங்க் இருக்கும். ஸோ அவரோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பாவோட சேனல் இருக்கும், ஜிஜி ப்ரோ சேனல் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட உழைப்புக்கான ஒரே ஒரு ஊதியம். ஸோ முன்னாடி தெரியுது பாருங்கள், அதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் மலைகள் தான். கோபுரோவில் வேறு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னே பார்க்கல, நான் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நம்ம கடவுளாட்டம் நம்ம அருண்விஜய் ப்ரோ கொண்டாந்து நம்ம கையில் கோபுரோ 8 கொண்டாந்து கொடுத்தாரு மனுஷன். போகுங்க மனுஷனை வச்சு ஸ்டோரியில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா இருக்கு மக்களே. எனக்கு இப்போ பொதுவாக இப்போ நம்மளை கலாய்க்கிறாங்க, நம்மளை வச்சு விளாட்றாங்கிறது ஒரு சிலருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், ஹேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. என்னை வச்சு நீ ஃபன் பண்ணி எல்லாரும் சந்தோஷப்படுறோமா ப்ரோ. ஸ்டாண்டே எல்லாரும் சந்தோஷமா இருக்கமா, எனக்கு அந்த சந்தோஷமா முக்கியம். அருண்விஜய் ப்ரோல செம்ம ஜாலி ப்ரோ. உண்மையாலுமே ப்ரோ ஒரு கார்னரிங் லெவல பாருங்க சாமி. மனுஷன் அப்படியே கத்தியாட்ட படுத்துட்டு போறாரு. அடடா, அவரை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குது பக்கம். உடுப்பிக்கு இன்னும் 71 கிலோமீட்டர் இருக்கு. 2 லடாக் ரைடர்ஸ், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ரைடர், ஒரு லேயர் ரைடர் கூட. இப்போ நான் ஒரு நேஷனல் ரைடர். ஐயா நல்லா இருக்குல்ல மக்களே. ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கிறவர் ஒரு இன்டர்நேஷனல் ரைடர், பின்னாடி இவர் லடாக் ரைடர். நான் ஒரு ரிவர் நீரோடை. நான் ஒரு நேஷனல் ரைடராக இப்போ தான் போயிட்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் நேஷனல் ரைடர் ஆயிடுவேன். ஸோ அருண்விஜய் ப்ரோ 2 தடவை அருண்விஜய் ப்ரோ பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அருண்விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா 2 டைம் லடாக்கு வித் உம்லிங்லா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. லடாக்லேயே ஹையஸ்ட் பாஸ்டர் தான், இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ரோடும் அதுதான். அது வரைக்கும் 2 டைம் போயிட்டு வந்திருக்காப்புல. அதுவும் இல்லாமல் நேபாள் ரைடு பண்ணியிருக்காரு, இன்டர்நேஷ்னல் ரைடு. நேபாள் ரைடு ஆல்சோ பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்மளால பண்ணாத ரைடே கிடையாது, எக்கச்சக்கமான ரைடு பண்ணியிருக்காரு. ஒரு தரமான ரைடர். அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல்லே தெரியுது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலு செம்மையாக இருக்கும். வீடியோ அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அவரோட எல்லா வீடியோஸும் அப்பையிலேருந்து இப்போ வரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நல்லாவே தெரியும் அவரை பற்றி எனக்கு. செம்ம கேரக்டர் மக்களே. உண்மையாலுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடருங்கிற அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூடோ ஒரு கர்வமோ எதுவுமே கிடையாது. நார்மலாக அவர் எப்படின்னா, நீயும் ஒரு நார்மல் நீயும் ரைடர் நானும் ரைடர், நீயும் டிராவலர் நானும் டிராவலர், அவ்வளோதான். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். உண்மையாலுமே மனுஷன் வேற லெவலுங்க. செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் வருகின்ற காலத்தில் அவரோட இன்னும் அதிக ரைடு பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அந்த பெயின் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா, சும்மா வேற மாதிரி இருக்குது பாருங்க. முன்னாடி தான் செம்மையாக இருக்குது மக்களே. ஏரியா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்டல் ஏரியா பக்கமாக வந்துட்டேன். இன்னும் ஒரு உடுப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஆனால் பிளேஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கடலோரமாக வந்துட்டு அந்த ஹீட் நல்லாவே தெரியுது. பட் ஆனால் பிளேஸ் பாருங்க சூப்பராக இருக்குது மக்களே. இந்த ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்குது. போங்க, பேச்சு வரல, மூச்சு வரல,
மூச்செல்லாம் வருது, பேச்சு தான் வரல. ரெக்கார்டிங் ஆகுதா, இங்கே ரெக்கார்டிங் ஆகுதா, இரண்டும் ரெக்கார்டிங் ஆகிறது. மனுஷன் வண்டி சும்மா அப்படி ஓட்டுறாப்புல. நானும் அதனால இவரோட ஜாயின் பண்ணிட்டேன். இவருக்கு நிறைய போனோம்னா நாமளும் ஒரு ரூபாய் ஓட்டி பழகலான்ட்டு. செம்மையா ஓட்டுறாரு, செம்மையா இருக்கு பாருங்க பிளேஸ். ஐயோ என்னமோ கடை என்ன அது வெள்ளை கலர்ல நம்ம விற்கிறாங்க. கூலிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து கோஸ்டல் ஏரியா கொண்டோம். இது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால கூலிங்காக இருக்குமான்ருக்கு. உண்மையாக வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டு லைஃப்லேயே இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது மக்களே, நல்லா போயிட்டுருக்கு ரைடு, அருமையாக. பட் என்னென்னா நான் இந்த ரைடோட ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ அதனால் ஃப்ளோவில் எனக்கு என்ன வருதோ, என்ன இந்த சுச்சுவேஷன் இந்த பிளேஸில் இப்போ நான் போயிட்டுருக்கேன், இப்போ என்ன வருதோ நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். பட் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நான் அந்த அளவுக்கு ரைடில் மூழ்கி போய் கிடக்கிறேன். ரொம்பவுமே ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நான் வீடு, எனக்கு இருக்க ப்ராப்ளம்ஸு, பெயின்ஸு, கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு 100% ட்ராவலில் இருக்கேன். போது மக்களை, எப்போ பார்த்தாலும் ட்ராவல் வந்தால் ஒரு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கும். மறுபடியும் திடீர்னு ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு திங்கிங், ஓவர் திங்கிங் ஏதாவது ஒன்று போட்டு இருக்கிறதுக்கு வேணாம். அதெல்லாம் விட்டுறலாம், அதெல்லாம் தூக்கி எப்போ வருஷம் 365 நாள் அதில் தான் இருக்க போகிறேன். ஏதோ இப்படி வர ஒரு 10 நாள் 15 நாள் 3 நாள் 2 நாள் அந்த டைம்ல ஏன் நம்ம அதை தூக்கி சுமந்துட்டு இருக்கணும்? அதை விட்டுட்டு நமக்கான டைம் இதுதான், இதை விட்டால் நமக்கான டைம் கிடைக்காது. ஸோ இந்த டைமில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலில் இறங்கி விட்டு அடித்து நவுத்து கதில் இது நம்ம காலமுடான்னு இறங்கி ஆட வேண்டியது தான். மக்களே, நீங்கள்லாம் கூகுள் மேப்பாச்சு கேட்டுட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எங்கேயோ வனந்தார காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மொத்தத்தில் ஃபால்ஸு கூட்டிகிட்டு போனாங்கன்னா சந்தோஷம். பார்க்கலாம். பணம் வேண்டாம், நகை வேண்டாம், நீ வந்தாலும் ஏய் சூப்பராக இருக்குதுராட்டு. ஏழே அம்மாயோ இன்னைக்கு இருக்குதுடா. எங்கடா இது? இந்த பக்கம் ஏதோ 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. போச்சு, மறுபடியும் மீண்டும் கேட்கறதுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, ஆள் இல்லை. எங்கேயோ முட்டு சந்தில் போய் நிற்காமல் இருந்தால் சரி. இடம் செலெக்ஷன் பண்ணியிருக்கா பாரியா. ஒரு டீ கடை, ஒரு பட்டு கடை கூட இல்லாத ஒரு ஏரியாவாக செலெக்ஷன் பண்ணியிருக்கிறான். ஐயோ, ஒரு அட்வென்ச்சராக மாற்றி வச்சுருக்காரு. அதனால் அல்டிமேட்டாக ஓட்டுறாரு. நம்ம இந்த வேலையில் இங்கே பண்ணோம்னா நேராக கீழே ஃபால்ஸில் போய் லேண்ட் ஆகிடுவோம். அடோ சூப்பராக இருக்குது. ஏறும்போது செவையாக இருக்கும். ஃபால்ஸு வறண்டு போச்சு, கன்ஃபார்ம் வறண்டு போச்சு, கன்ஃபார்ம் ஐயா. தண்ணி இல்லை. பாறைமேலாம் விட்டு ஏற்றிட்டு இருக்கிறாரு தலைவன். போடு, அங்கே கொண்டு போயிருக்கா வண்டியை. சூப்பராக இருக்குல்ல. எங்கே ப்ரோ ஃபால்ஸு? ஓ, இது ஃபால்ஸா? ஐயோ, ஸ்போக்கு காணாமல் போயிடுச்சு. தென்னந்தோப்புக்குள்ளே போகுது. கேட்டால் இங்கே தான் ஃபால்ஸுங்கிறாங்க, ரூட்டுங்கிறாங்க. ஐயா, இதுக்கு மேலே 2 வீலர் போகாதுங்க ஐயா. பார்த்துக்கணும், அங்கேயே நிறுத்திட்டு நடந்து வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் போதும். சூப்பராக நிம்மதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். தண்ணி இருக்குமா ப்ரோ? போலவாங்க, நீங்கள் முன்னே போங்க, நான் பின்னே வரேன். ஆமாம், முன்னாடி போகன்ற வேகத்தில் எக்கேக்கு விட்டுட்டு போகிறாரு பாருங்க.
ஆஃப் ரோட் பண்ணலாம், அதுக்கு இப்படியா? ஆமாம் ப்ரோ, நேராக இதுலேயே வந்துருக்கலாம். தேவையில்லாமல் அங்கே போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி. ஐயோ அம்மா, ஐயோ நான் பாறை மேலே ஏறி வந்துட்டேன். இந்த நான் படத்துல எல்லாம் பார்ப்பேன், நம்ம 2 பேரும் காணாம போயிடுவாங்கன்னு. ஆமாம், நான் பைக் கூட காணாம போயிட்டு நீ இறங்கிட்டு ஆத்துல எல்லாம் போய் தேடிட்டு வந்தேன். நான் என்ன ஹாலோ எடுத்துக்குள்ளேயா அப்புறம் போயிட்டா போக அப்படியே காணாம போகிறதுக்கு அந்த இறங்கிட்டு ஆஃப் பண்ணுங்க. இல்லை ஃபேன் ஓடுதா இல்லையா, அங்கே போய் உள்ள இறங்கி தேடிட்டு வந்தேன். பக்கம் ஆயிடுச்சு எனக்கு. நம்மள இல்லை ஒரு நானும் நினச்சேன் இவங்க 2 பேரும் எங்கே வண்டி உள்ளே இறக்கி விட்டு நம்மள கலாய்க்கு போகிறாங்க. ஆளுக்கு எதாவது ஆகி போச்சு, சீக்கிரம் சோறு வாங்கி கொடுத்தாலும். அதுதான் கரெக்டு. பசியில் நீங்கள் பசி வந்தது நீங்களா இல்லை, எனக்கு போகலாம். இப்போது காண்டு கொண்டிருப்பது உங்கள் என்எஸ் கேப்டன் யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஆல் பட்டன் போட்டுக் கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீர்கள்னா நமது கோர் ரைடர்களின் சேனல் உள்ளது, அதையும் கிளிக் செய்து அவர்களுக்கும் ஒரு சப்போர்ட் செய்யவும். இப்படிக்கு உங்கள் என்எஸ் கேப்டன். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரோடு, கன்னியாகுமரி டு மும்பை, மேக்சிமம் மும்பை வரைக்கும் அப்படியே கடலோரமாகவே. கடலோரம்னா கடல் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியாது. கோஸ்டல்மாங்கள, அந்த கோஸ்டல் ரோட்டில் ரைட் பண்ணுறோம், கோஸ்டல் ரோட்டில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதுதான் கோஸ்டல் ரோடு. இப்போ இந்த ரோட்டில் எந்தெந்த ஊருக்கு போட்டிருக்கிறாங்கன்னா, முகுடேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர். நாளைக்கு நாம் முகுடேஸ்வரில் தான் இருப்போம். ஸோ இதுதான் கோஸ்டல் ரோடு. கன்னியாகுமரி டு மும்பை வரைக்கும் இந்த ரோடு வந்து கோஸ்டல் ரோடாக இருக்க போகுது. நம்ம பார்த்து ப்ரோ ஒரு பக்கம் பிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, முன்னாடி அருண் விஜய் ப்ரோ போயிட்டுருக்காரு, கூட நான் போயிட்டுருக்கேன். தண்ணி தண்ணி இருக்குது இங்கே பாருங்க, இங்கே ஒரு தண்ணி, அங்கே ஒன்று இங்கே ஒன்று சென்ட்ரலில் ஒருத்துக்குது. என்னமோ கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது ப்ரோ. இன்ஸ்டா 360 எவ்வளோ ஹைட்டில் தூக்கி வச்சிருக்கா பாருங்க. என்ன சென்டரை விட்டுருங்க. அது பேக் வாட்டர் தானே, நல்லா இருக்குது. மக்களை, நாம் வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி இப்போ நம்ம புக் பண்ண ரூமை தொலாவி தேடி 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 போய்கிட்டு இருக்கோம். தேடி 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 பார்ப்போமா. கடல் கடல் தெரியுது, கடல் தெரியுது. ஐயோ, அது கடலா இல்லை பேக் வாட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது நான் கடலில் எமோஷனல் ஆகி கத்திட்டேன்னு நினைக்கிறேன். அது கடலா இல்லை பேக் வாட்டரான்னு தெரியலையே மக்களே. நானும் ஒரு எமோஷனில் கற்றுன்னு கத்திட்டேன். இது வந்து பேக் வாட்டர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கடல் கிடையாது, கடல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பேக் வாட்டர்ஸ். யா, இட்ஸ் பேக் வாட்டர்ஸ் கன்ஃபார்ம். இதுதான் நாம் புக் பண்ணி இந்த ரெசார்ட். இங்கே தான் நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கே போகிறது, எப்படி போகிறது? வாவ், என்ன ப்ரோ வியூ தரமாக இருக்குது மக்களே. இதுதான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டோட அவுட்டர் வியூ பாருங்கள். இது வந்து பேக் வாட்டர்ஸு. ஸ்மால் மேக்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நிலக்காடு, சிறியதான சதுப்பு நிலக்காடு. சதுப்பு நிலக்காடு வந்து எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க, சின்ன சதுப்பு நிலக்காடு. சதுப்பு நிலக்காடு வந்து எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்ற இடத்துல, அதாவது கடலோரங்களில் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்ற இடத்துல மட்டும்தான் சதுப்பு நிலக்காடு உருவாகும். அதுவும் இல்லாமல் பல 100 வருஷமாக இருக்கும் சதுப்பு நிலக்காடு. சடனால உருவாகாது, ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து உருவாகிறது பேர் தான் சதுப்பு நிலக்காடு. நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகபட்ச சதுப்பு நிலக்காடு இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம். ஐயோ, சிதம்பரம் பிச்சாவரத்தில் இருக்கு. பிச்சாவரம் தான் வந்து பிச்சாவரம் காடு, சதுப்பு நிலக்காடு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே அதிக சதுப்பு நிலம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்பா பரமேஸ்வரா, கடல் இப்போவாது கண்ணுக்கு தெரியுமா? கடலுக்கு தென்பற்றுவோமா? கடல் 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 கடல்னு போயிட்டு இருக்கிறோம். கடலே தான்
இட்ஸ் கடல் ப்ரோ. டேரா கீழே விட்டுரு ப்ரோ. மக்களே கடலுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்க, அங்கே கடல். ஆஹா, கடலுக்கு வந்துட்டோம் ப்ரோ. கடலுக்கு வந்துட்டோம். செம்மையா இருக்குது ப்ரோ. அங்க தூரமா தெரியுது அந்த மாதிரியா? அங்க சின்னதா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தெரியுது. மக்களே இந்த ப்ரோ கை கொடு ப்ரோ, கை கொடு ப்ரோ, கை கொடு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கடலுக்கு வந்துட்டோம். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்துருக்கிறேன் பைக்கில். செம்மையாக இருக்குது மக்களே. போயிட்டு கடலில் குதிக்க போகிறோம். ஐயோ கடலுக்கு வந்துட்டோம். போலாம் 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 மக்களே. கடற்கரை ஓரமாக வண்டி ஓட்டிட்டு போகிறோம். ஐயோ செம்மையாக இருக்குது போக. ப்ரோ இப்படியே விட்டா அப்படி போகலாம் ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. காற்று நல்லா சில்லுன்னு வீசுது. சூப்பராக இருக்கு. நம்ம ரூமுமே வந்து இந்த கடற்கரை ஓரமாக தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வீட்டில் வைப் பண்ணலாம். இது வந்து அலை அடித்து தண்ணிலாம் இங்கே உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குது கடற்கரை. பாறையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இதான் இங்கே பாருங்க, இந்த பாறை மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் வேற மாதிரி இருக்குது. நைட்டு ரூம்லேருந்து வந்து இங்கே உட்காந்துக்க வேண்டியதான். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு பீச் வைக்கிறோம். போடு டாரு. இங்கே பாருங்க ஒயிட் கலரில் இருக்குது. மக்களே வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. அப்படியே இதில் போய் அங்கே நிற்கணும். சூப்பராக இருக்கு பாருங்க. அதான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தான். கடலோரமாக ஒரு ரோடு, கடல் காற்று சூப்பராக இருக்குது போங்க. இந்த பக்கம் பேக் வாட்டர்ஸு. ரெண்டுக்கும் நடுவில் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இதான் போகிறேன். Insta 360. இவ்வளோ பெரிய ரெசார்ட் ஆமலா. கழுகு அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணி தாவரத்தேனே. அம்மா அம்மா அட கம்மா கம்மா கம்மா